ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தயவுசெய்து நம்மளோட யூடியூப் சேனலில் புதுசாக வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ண பார்த்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து 1 லைக் பண்ணிட்டு வேணும். 98% வேணால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நாள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த ஒரு டவுட் தான். ஏன்னா நான் வேணால் 12th ஸ்டாண்டர்ட் சன்டம் ஸ்டடி மெட்டீரியல் போடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ண டீச்சரே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அதிக மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு மதிப்பெண் வேணால் செய்யுள் உரைநடை துணைப்படம் சொல்லிட்டு ஆரோடைய நியூ எடிஷன். ஸோ ஓகேவா. ஸோ ஒன்னோட வந்து பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் 10th 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே நேரம் உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்டு, புக் இன்சைடு ஒன் வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஒன் வேர்டு இருக்குது. அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் இலக்கணம் மொழிபெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 22 இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது இளந்தமிழ் பாடலை வந்து யார் பாடினாங்கன்னா அந்த இது கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஓகேவா. உரைநடை அண்டு விரிவானம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கலை சொல்லாக்கம் அண்டு நூல் மற்றும் ஆசிரியர்கள் அடுத்து பொருள் தருகன்னு சொல்லிட்டு ஆறுகளின்னா என்ன வெள்ளம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துக்குறாங்க. ஸோ இந்த கைடை பொறுத்த வரைக்கும் ஸோ பக்காவாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த கைடை நீங்கள் வந்து ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாலே எனக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி போர்ஷன் பற்றி ஒரு வீடியோ போடுவோம். தயவுசெய்து அது மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ நீங்கள் 12th தமிழில் சென்டம் எடுக்கணுமா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். தயவுசெய்து மிஸ் பண்ணுறீங்க. சரி, மயங்கொலி சொற்களை வந்து தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்து எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, அதுதான் நான் சொல்கிறது. தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான இதுவும் நிறைய இருக்கும். ஸோ அடுத்து சொல்லையும் பொருளையும் பிரித்தும் சேர்த்து தொடர் அமைக்க ஆகிறது, பேச்சு வழக்கை ஏற்று வழக்காக மாற்றுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை வந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப எளிமை. இந்த வரி இப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துக்கொள். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தா அதை கொஷினை படித்தாலே உனக்கு ஆன்சர் ஞாபகம் வர அளவுக்கு ஈஸியாக இருக்குதுப்பா. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், சட்டமும் போடலாம். அப்போ என்ன ஒரு உனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கைடு படித்தா ஒன்று ஈஸியாக இருக்கும், சட்டமும் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து குருவினா சிறுவினா நெடுவினான்னு சொல்லிட்டு 2 மார்க் 4 மார்க்கு அண்டு 6 மார்க் கூட அனைத்து ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ காமிக்கிறேன். அணி திணை அணி வந்து பார்த்தா 4 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் அணி எடுத்துக்காட்டு விளக்கம் பொருத்தம் இதுக்கு படித்தாலே நீ 4 மார்க்பா. ஓகேவா. ஸோ அணி தான் இங்கே விளக்கமும் பொருத்தமும் வரும். ஸோ கிட்டத்தட்ட அப்போ ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. திணை விளக்கம் கொடுத்துக்கிறாங்க, புணர்ச்சி வீதி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. ஒரு பெண் இலக்கணம் தருக, இதெல்லாம் செம்ம ஈஸி. ஓகேவா. ஸோ நீங்கள் இன்னும் அசால்ட்டாக சென்டம் போடலாம். அடுத்து இது திரண்ட கருத்து மைய கருத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, பாடலே கொடுத்துன்னு சொல்லிட்டு, அது 2 மதிப்பெண் விழா. இது வருவா. கவிஞர் சிற்பி எவற்றை வேந்த பாடத்தை துணை வேண்டாம் என்று கேட்கறதுனா இது என்னது, அந்த உழைப்பாளி வந்து பார்த்தா உழைக்கும் போது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய வேர்வைகள் வந்து பார்த்தா நான் அதை பற்றி சொல்லுவாங்க. வேற என்ன, அவருடைய கை வந்து சிவக்கும்போது அந்த சூரியன் மாலை நேரத்தில் மறையும்ன்ற காட்சி போல் அவருடைய கையில் இருக்கும், அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா மொத்தம் 5 பாயிண்டில் நீங்கள் 3 பாயிண்ட் என்னாலும் கிட்டத்தட்ட 2 மார்க் தான் கொடுப்பாங்க. 5 பாயிண்ட் என்னாலும் 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டில் நீ 5 பாயிண்ட்டில் நீ எந்த பாயிண்ட் வேணாலும் என்னாலும் கண்டிப்பாக 2 மார்க்ப்பா கொடுத்துருவாங்கப்பா. அது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இந்த கைடை வந்து பார்த்தா ரொம்ப ப்ரிஃபர்டு பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கைடு தந்த அந்த சாருக்கு வந்து பார்த்தா ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறோம். ஓகேவா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா. தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக இதில் குருவினா வந்து பார்த்தோன்னா எத்தனை இருக்குதுன்னு ஆனால் 30 குருவினா இருக்குது செய்யுள் உரைநடை இல்லை. ஓகேவா. உரைநடை 4 மார்க் வந்து பார்த்தோன்னா எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 9 தான் இருக்குது. செம்ம ஈஸி பார்ப்பீங்கன்னா.
ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு 8 ஏழு இருந்தது. ஸோ 8 ஏழு இருக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் 8 ஏழு இருக்கும்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 ஏழு கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கதைலாம் சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் படிக்கவே தேவையில்ல. ஓகேவா? செய்யுளில் எத்தனை நெடினா இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 நெடிவினா. ஒரே நெடிவினா எத்தனை இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? துணைப்பாடம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அது 6 7 8 இருக்குதுப்பா. ஸோ மனப்பாடம் வந்து வேணால் புக்கிலே இருக்கும். ஸோ அதனால தான் கொடுக்கல. ஸோ மனப்பாட பாட்டு வந்து பார்த்தா மொத்தம் 6 இருக்குதுப்பா. ஓகேவா? ஸோ இதான்பா இந்த கைடு வந்து ஒன்றா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் லிங்க்கு. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி இருக்குதுடா நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோவும் போடுறாங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.